வெற்றிவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசிஷே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः சுனயாம தேவாः भद्रं पश्यमाहिभिः यजत्राः स्थिरैरङ्गैः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति तथातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. முருகா, என்னம்மா இன்னைக்கு திடீர்னு பார்க்குறேன். சரி, இன்னைக்கு தேவி உபநிஷத்தினுடைய 9வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் மந்திரங்களுடைய வார்த்தை, அதனுடைய அர்த்தம், அதனுடைய வீரியம், அது எல்லாம் அம்பாள் தான். அதாவது சித்து தான். சித்து வேற சத்து வேற இல்லை. ஈஸ்வர அபின்ன சக்தி, தெய்வ சக்தி, மனோசக்தி, சித்தி சக்தி, சித்தி சக்தி, எத்தனையோ இந்த சைத்தன்யத்துக்கு நாமம். அம்பாள் தான் சுவாமியை காட்டி கொடுக்குறாங்க. சுவாமி இருக்கிறாங்கங்கிறது இந்த அசைவை வச்சு தான் நான் சுவாமி இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இல்லைனா சத்துங்கிறதே இருக்காது, சத்துங்கிறதே தெரியாது. சத்து இருக்கிறது தெரியுது எப்படின்னா இந்த சைத்தன்யத்தினால தான். அசையாத ஒன்று இருக்கிறத அசைகிறது தான் காமிக்குதுன்னு சொல்ல வரும். நீங்கள் எந்த ஒரு பூனுடைய பிரகாசம் இல்லை, அதனுடைய மனம் இல்லை, அதனுடைய தோற்றம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பொருளாக இருக்கக்கூடிய சத்துனுடைய விசேஷத்தான். நம்ம பூவை தான் பார்க்க முடியும், மனத்தை பார்க்க முடியுமா? இந்த தோற்றத்தை தான் பார்க்க முடியும். இந்த படைப்பை பார்க்க முடியுமான்னா அதுக்கெல்லாம் வெளிப்பட்டால் தான், தோன்றுனாதான். அந்த தோன்றது தான் சித் சக்தி. தோன்றாமல் இருப்பது சத்து. சத்தின் ஆதாரத்தில் தான் இந்த உலகம் இயங்குது. ஆனால் அந்த உலகத்தை இயக்கக்கூடிய டைரக்டராக இருக்கக்கூடியது. அப்போ சத்து யாருன்னா சத்து தான் ப்ரொடியூசர். அவர் பணத்தை கொடுத்துட்டு நான் தான் பணம் கொடுத்தேன்னு சொல்லாமல் என்ன பண்ணுவார், இதுதான் கான்செப்டு, உனக்கு 1000 கோடி கொடுக்குற 2000 கோடியை கொடு அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டரை ஒப்படைக்கிற மாதிரி, இல்லை ஒரு மேனேஜரை போட்டு ஒப்படைக்கிறோம். ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் எனக்கு உள்ளே போனது கிடையாது, நான் இதெல்லாம் என்னாலும் ஒரு அனுமானத்திலே சொல்கிறேன், இருப்பாங்க. சாதாரண விஷயந்தான். ஏன்னா இப்படி தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. அப்போ அவங்கக்கிட்ட தானே அமைச்சிருக்கலாம், இல்லை டைரக்டர் அமைச்சிருக்கலாம் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை. அவர்கிட்ட தான் மணி டிரான்சாக்ஷன்லாம் ப்ரொடியூசர் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா, கணக்கெல்லாம் சொல்லணுமா கரெக்டாக. அப்போ சொல்லக்கூடிய இந்த கான்செப்டில் ஒரு படம் எடுங்கன்னு யார் ஃபைனல் பண்ணுறா? யார்? ப்ரொடியூசர் தான் ஃபைனல் பண்ணுறாங்க. டைரக்டர் அந்த படத்தை ஃபுல்லாக கேட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் தான் டைரக்டர் ஓகே பண்ணுவாங்க. இது ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவாங்க. டைரக்டர் ஓகே பண்ணாமல் ப்ரொடியூசர் ஓகே பண்ண மாட்டாங்க. இல்லை ப்ரொடியூசர்கிட்ட அந்த கதை இருக்குது, அது ஒரு நல்ல டைரக்டரை பார்த்து கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சா டைரக்டர் ஓகே பண்ணால் நடக்கும். ஏன்னா இங்கே ஈகோ முக்கியம் இல்லை, ஜெயிக்கணும் அதான் முக்கியம். போட்ட பணத்தை எடுக்கணும் அதானே முக்கியம். அது மாதிரி டைரக்டர் டைரக்டராக இருக்கிறது இந்த பிராணசக்தி. சித்து தான் அதுக்கு ஆதாரம். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மனிதன் சத்துர்வர்ணா மயா சிருஷ்டம், சத்துர்வர்ணா மயா சிருஷ்டம் குணகர்ம விவாக சகன்னு சொல்கிறார்ல.
நான்கு கேரக்டரையும் 4 வகையையும் 4 ஜாதியையும் நான் தான் படித்தேன். எந்த ஆதாரம்னா அது 2வது லைனை யாருமே படிக்கிறது இல்லை. அது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி விவரம் தான் மொத்த பகவத்கீதையை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு திருவள்ளுவர் ஈஸ்வா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. நம்ம அன்றைக்கி விசாரம் பண்ணோம். பிறப்பால் எல்லோரும் ஒன்றியா, செயலால் அவன் வேறுபடுறாயா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. அது ஒரு தத்துவமான ஒன்று பேசணும் இல்லையே. இப்போ தெரியாததுனால தான் பேச வேண்டியதாக இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா எல்லாரும் ஈக்குவல் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். பிறப்பால் எல்லாரும் சூத்திரர்கள்னு வேதமே சொல்லிடுச்சு. அப்போ எப்போ மாறுபடுறான்? அறிவால் அறிவு எப்படி மாறுபடுது? அவன் அறிஞ்ச அறிவு பொறுத்து இருக்கு. அவன் மெய்ப்பொருளை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கான். பொய்யை அறிஞ்சதை பற்றி கணக்கே வரல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வாது, சிறப்பு சேராது. பிறப்பு சேரும், சிறப்பு சேராது. சிறப்பு சேரனா அவனுக்கு செய்தொழில் வேற்றுமையாள்னு சொல்லும்போது அப்போ அங்கே அறிவு நிற்குது பிரதானமாக. அறிவு எதை வச்சு நிற்குதுன்னா, தமோகுணத்தில் உனக்கு ஒரு அறிவு இருக்கும், ரஜோகுணத்தில் உனக்கு ஒரு அறிவு இருக்கும், சத்துவகுணத்தில் ஒரு அறிவு இருக்கும். இருக்கா இல்லையா? தபோகணத்தில் தூக்க காலத்தில் சொன்னேன், தூக்க காலத்தில் வண்டி ஓடினேன், தூக்க காலத்தில் எழுதுனேன் அப்படி சொல்கிறோம்ல. அப்புறம் பரபரனை எழுதினேன், வேகமாக எழுதினேன் அப்படி சொல்கிறோம்ல. இல்லை, சாந்தமாக அமைதியாக நிம்மதியாக அந்த பேப்பரை எக்ஸிக்யூட் பண்ணினேன். அங்கே தாங்க ஒரு நல்ல ஒரு டேலண்டடு பர்சனாலிட்டி வெளிப்படும். எப்போ தன்னுடைய அறிவு மிகச்சரியாக வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள், மிகச்சரியாக வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். வேலையில் நிபுணத்துவம்னு சொன்னது அதுதான் வேதம் சொல்லுது, நிபுணத்துவம்னு. எப்போ உன்னுடைய டேலண்ட்டை எனக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அறியும் புரியும் இந்த கதையெல்லாம் நீ எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணுற, அங்கே தான் நீ வெற்றி அடைகிற. அங்கே தான் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கிது. அங்கே தான் தேவர்கள் உன்னை வாழ்த்துறாங்க. நீ ஏன்னா அது அப்படி நீ உன்னுடைய திறமையை நிறைய பேருக்கு திறமை இருக்கும், வெளிப்படுத்த தெரியாது. அவன் படித்ததெல்லாம் எக்ஸாமினேஷன் அவனால் கோஆர்டினேட் பண்ண தெரியலன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த உள்ளே போகிறான் இல்லையா, அந்த ஒன்றுக்குள்ளே போகிறான் இல்லையா, அந்த ஒன்று நோக்கி போகிறான் இல்லையா, தன்னுடைய டேலண்டில் தானாக நின்னானா அந்த எக்ஸிக்யூஷன் மிகச்சரியாக இருக்கும். இப்போ நாம் சில காரியங்கள் நடத்துகிறோம், தெய்வ காரியம் அவர் நடத்துகிறாரு, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா இருந்தால் போதும், நல்லா நடக்கணுங்கிற சங்கல்பத்தோடு இருந்தால் போதும், அது கரெக்டாக நடந்துடும். அது எனக்கு ஈஸியான விஷயம். ஆனால் சாமானியர்களுக்கு, லௌகிகர்களுக்கு, கர்மத்தில் இருக்கிறவன், இப்போ நான் ஞானத்தில் பேசுகிறது சங்கல்ப மாத்திர சர்வசித்தி. ஒரு கர்மத்தில் இருக்கிறான்னா அவனுடைய டேலண்ட்டை அவன் அந்த 8 மணி நேரம் வேலையை மிகச்சரியாக பண்ணானா, 8 மணி நேரம் பண்ணான்னு வச்சுங்க, எங்கேயோ உலக பிரசித்தி பெற்றுவான். இப்போ அவன் எவ்வளோ 1 மணி நேரம் பண்ணுறான் இல்லை 2 மணி நேரம் பண்ணுறான், ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி 1 மணி நேரமும் 2 மணி நேரம் தான் பண்ணுறான். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மிகச்சிறந்த கான்சன்ட்ரேஷனில் பண்ணானா, மிக துல்லியமான நுட்பமான வேலையாக அது இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய மெகா வெற்றி ஏற்படுகிறது. எனக்கு தெரியும் ஆனால் செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் அங்கீகாரம் ஏன் கிடைக்க மாட்டுது? எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது, அங்கீகாரம் ஏன் கிடைக்க மாட்டுது? எங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவன் அங்கீகரிக்கப்படுறான். இப்போ 2 ஆஸ்கார் அவார்டு உடைய இருக்கிற ஞானத்தை விட டேலண்ட்டை விட மேலே டேலண்ட்லாம் இங்கே தமிழ் மியூசிஷியன் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏன்னா அவங்க எங்கே எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அங்கே எக்ஸிக்யூட் பண்ணலை, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுமோ பண்ணலை. புரியுதில்ல? இப்போ அங்கீகாரங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது எப்போ கிடைக்குது? உள்ளே போகும்போது கிடைக்குது. அந்த ஒன்றை தர்றது யார்? அதுதான் தபஸ், அதுதான் குணம், அதுதான் கர்மம். இந்த கர்மத்தை பற்றி பேச போகிறோம் இப்போ பின்னாடி வரப்போகுது. ஆக்ஷன், ரியாக்ஷன், இனாக்ஷன், ஆக்ஷன், ரியாக்ஷன், இனாக்ஷன், ஃபார்பைடன் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. ஃபார்பைடன் ஆக்ஷன்னா செய்யக்கூடாது, செய்யணும், செய்கிற வேலை ஆக்ஷன். இனாக்ஷன் செயலற்று இருக்கிறது ஒரு வேலை. ரியாக்ஷன் ஒரு வேலைக்கு உடனே ரியாக்ஷன் பதில் கொடுக்கறது. ஃபார்பைடன் ஆக்ஷன் இந்த வேலையை செய்யக்கூடாது. இப்போ இதுவே முதல்ல தெரியலை. ஒரு மனுஷன் எப்போ ஆக்ஷன் பண்ணுறான், எப்போ ரியாக்ஷன் பண்ண, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அறிவீனம்.
எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கல, அறிவீனம். ரியாக்டே பண்ணக்கூடாது, அதுதான் ஞானம். ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஞானம், ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது விதி. எல்லாத்துக்கும் பதில் சொன்னால் என்ன அர்த்தம்? அறிவீனம்னு அர்த்தம். இப்போ அதை சொல்ல போகிறோம், அது நிறைய விவரமாக பேச போகிறோம். அது வந்து மாதக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம். அது 2 வார்த்தை தான். இந்த குணத்தினையும் கர்மத்திலையும் தான் நான் பிரிச்சிருக்கேன்னு சொல்கிறார்ல. அப்போது இந்த அர்த்தத்தை எல்லாத்தையும் சித்து தான் செய்து, இந்த வேலைகள் எல்லாத்தையும் சித்து தான் செய்து. யார் சித்து? நான் இருக்கணும் வாழணும், நான் அறியணும் அடையணும், நான் ஆனந்தமாக வாழணும். இருக்கிறோமா? இப்போ இந்த எண்ணம் தொடர்ந்து உங்களுக்குள்ளே கண்ணை திறந்துலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் இருக்குது. விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அது மாதிரி சொல்கிறீங்க? நான் வாழணும், நான் அறியணும் அடையணும், நான் ஆனந்தமாக இருக்கணும்னு ஏன் அது மாதிரி சொல்கிறீங்க? ஏற்கனவே அதான் உன் சொரூபம். அது இப்போ இல்லை, அதை ஃபீல் பண்ணுறீங்க. அது வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எது வாங்கணும்? நான் இருக்கணும் அல்லது வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் சுகமாக இருக்கணும், நான் ஆனந்தமாக இருக்கணும். நான் 3 வார்த்தையை 6 வார்த்தையாக சொல்கிறேன். அதுதான் நீ. எப்போ அது நீ ஆகிறேன்னு கேட்டால், எப்போ நீ ஒன்று அறியறியோ அப்போ அது நீ ஆகிற. அப்போ ஆப்ஜெக்ட் இல்லாமல் போகுது. அப்போ நீ சத்துங்கிறது இல்லாமல் இப்போ சித்தா இருக்க, அங்கே சத்து இருக்குது. நீ சித்தா இருக்கும்போது என்னவா இருக்க? உபாதிகளால் மூடப்பட்டிருக்க. அன்வயம் வத்திரேகம்னு சொல்லுவாங்க. உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை அறியறது, அப்புறம் உபாதிகளை நீக்கிறது. எது ஈஸி? உபாதிகளை நீக்கிறது ஈஸியா? ஒரிஜினாலிட்டியை அறியறது ஈஸியா? ஒரிஜினாலிட்டியை அணுக பாசம் விலகும். ஒரிஜினாலிட்டியை நீ அறிய ஆரம்பிச்சு, நீ யாருங்கிறது நீ அறியாமல் இருக்கிறதுனால தான் நீ அல்பமாகவும் லிமிட்டடாகவும் துக்கமாகவும் குழப்பத்துலையும் இருட்டிலையும் வசிக்கிற. அதனால நீ வாழணும், இருக்கணும், அடையணும், அறியணும் அப்படின்னு நீ முயற்சி பண்ணுற. அங்கே முயற்சி பண்ண வேண்டாம். ஞானத்தில் முயற்சி கிடையாது, சேஷ்டா கிடையாது, கர்மா கிடையாது. ஞானத்தில் கர்மா கிடையாது. கர்மா பண்ணின்னு இருக்கான்னா அவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். வேதாந்திகள் நீங்கள் கேளுங்க, மற்றவங்க இது சொன்னால் நேராக புரியாது. உங்களுக்கு இது புரியணும். புரியுதா இல்லையா? அப்போ சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் யார் உருவாக்குறான்னா நாம் தான் உருவாக்கிக்கிறோம். என்ன காரணம்? நம்ம ஒன்றில் நிற்க மாட்டோம். ஒன்றில் நின்று ஜெயிக்கணுங்கிற புத்தி இல்லை. இங்கே ஒன்றா அங்கே ஒன்றா, அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும், குறுக்கு வழியில் ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறமே தவிர, நாம் நம்ம நிலையில் நின்று அந்த சூக்ஷ்மத்தை அறிஞ்சு பயணிக்கணுங்கிற ஒரு குருவை பிடிக்கணுங்கிறது அறிவு இல்லை. அங்கே போகணுங்கிற அறிவு இருக்குது. எப்படி போகணும்னா குரு பிடிக்கணுங்கிற புத்தி ஏன் வர மாட்டேங்குது? ஒருத்தவங்க இருக்காங்களா? இருக்காங்க. அங்கே நீ சரணாகதி பண்ணி ஆகணும். அங்கே அகங்காரத்தோடு போனால் அங்கே நீ பயணிக்க முடியாது. எங்கேயாவது நீ ஒரு இடத்துல ஒன்றை 0 பண்ணால் தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூக்ஷ்மம் புரியுங்க. உள்ள உபாதிகள் இருந்தால் அது உங்களுக்கு புரியாது. உபாதிகளை நீங்கள் நீக்கினாங்க தான் அகங்காரத்தை நீக்கிறது. அகங்காரத்தை நீக்கினா அகமாயிடுவீங்க. இந்த ஆக்ஷனை கர்ம, அதுக்கு பதிலடிக்க ரியாக்ஷன், அப்புறம் ஃபோர்பைடன் ஆக்ஷன், முதல் நீட்ஃபுல் ஆக்ஷன் தேவையானதை செய்கிறது, தேவையற்றதை செய்யாமல் இருக்கிறது ரியாக்ஷன். அப்புறம் இன்னொன்று இன்ஆக்ஷன், செயல்படவே கூடாது. செயல்படாத நிலை இருக்குல்ல, அங்கே தான் ஞானம், அங்கே தான் சங்கல்பத்தினால நம்ம காரியத்தை நடத்துகிறோம். இதை எல்லாத்தையும் இந்த சித்து தான் செய்து, சித்து தான் எல்லாத்தையும் செய்து, சத்தினுடைய ஆதாரத்தில். ஆனால் சத்து தோன்றுவதில்லை, சித்து தோன்றுவது. ஸ்தூல உடம்புக்கும் சூக்ஷ்ம உடம்புக்கும் காரணமாக இருக்கிறது சிவம், ஈசன். சூக்ஷ்ம உடம்பாக இருக்கிறது மகாவிஷ்ணு, ஸ்தூல உடம்பாக இருக்கிறது பிரம்மா. ஒன்று சத்து, ஒன்று சித்து, ஒன்று சிதாபாசம். புரியுதா? இதுதான் உபநிஷம் சொல்லக்கூடிய கருத்து. நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் வருது, வெளிச்சமாக இருக்கே, வசீகரமாக இருக்குது, அது பின்னாடி போகிறோம். பணம் வருது, வெளிச்சமாக இருக்கே, வசீகரமாக இருக்குது, அது பின்னாடி போகிறோம். அது உண்மையாக நம்ம பார்க்க மாட்டோம். உண்மையாக பார்க்குற வேலைகளை எல்லாம் தான் இந்த ஞானம் அந்த பார்வையை மாற்றிடும், உங்கள் பெர்செப்ஷனை மாற்றிடும்.
அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களாக இருக்கட்டும், ஜீவர்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், ஜகத்தாக இருக்கட்டும், ஒன்று பிரம்மா, ஒன்று ஜகத்து, ஒன்று ஜீவன், 3 தானே இருக்கும். ஜகத்துங்கிறது ஜடப்பொருள், ஜீவங்கிறது சைத்தன்யம், சத்துங்கிறது அதுக்கு ஆதாரம், பிரம்மங்கிறது அதுக்கு ஆதாரம். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு சொல்லலாம். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தான்னு சொல்லலாம். ஆனந்தமய கோஷமே, ஆனந்தமய கோஷம் வந்து சகசிராரத்தில் இருக்குன்னு சொன்னோமா, அதை சுற்றி இருட்டு இருக்குன்னு சொன்னோமா, உயிரை சுற்றி இருட்டு இருக்குன்னு சொன்னோமா. இருட்டை நீங்கள் அது அங்கே தான் நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் இருட்டுக்குள்ளே போகிறப்ப நீங்கள் உங்களை தூங்கிடுறீங்க. தியானத்தில் இருட்டுக்குள்ளே போகக்கூடாது, தியானத்தில் இருட்டை கடக்கணும். அதுதான் நிதித்தியாசனம். இருட்டுக்குள்ளே போனால் தியானம், இருட்டை கடந்தால் நிதித்தியாசனம். இருட்டை எப்படி கடப்பேன்னா, விழிப்பு நிலையில் விசாரம் செய்து ஒன்று நுட்பமான அந்த ஓங்கார வார்த்தை, எந்த வார்த்தை உயிரை தொடுன்னு சொல்கிறேன்ல, அந்த வார்த்தை ஒன்று அந்த இருட்டை கடந்து அழைச்சிட்டு போயிடும். அந்த இருட்டுங்கிறது ஒரு பெரிய பிளாக் ஹோலு, பெரிய பிளாக் ஹோலு. அது எல்லாரையும் சுவாகா பண்ணிகிட்டு இருக்கு, யாரையும் பரம்பொருளோட சேர விடுறதே இல்லை. அதை கடக்கிற ஒரே ஒரு பவர் இந்த ஞானத்துக்கு ஒண்டி தான் இருக்குது, இந்த ஓங்காரத்துக்கு ஒண்டி தான் இருக்குது. ஏன்னா அது இருட்டுலேருந்து அந்த ஓங்காரம் வரல, அந்த சத்துலேருந்து வந்திருக்கு ஓங்காரம். அதனால் அந்த இருட்டை கடந்து அந்த ஓங்காரம், அதனால் ஓங்காரம் ஜபிக்கிறது அதி உத்தமம். உள்ளே இருக்கக்கூடிய உபாதி எல்லாத்துக்கும் நெருப்பு வைக்கிறது ஓங்காரம். தியானத்தில், ஏகாந்தத்தில் பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓங்காரம் ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை சொல்லணும். ஓங்காரம் என்ன சொல்கிறது, அதுதான் ஃபியூயல், அதுதான் உங்களை டார்கெட்டை நோக்கி அழைச்சிட்டு போகக்கூடிய அரிய பொக்கிஷம். அது கிளாரிட்டியோடு பயணிக்கணும். வாழ்க்கை குழப்பத்திலே பயணிக்கக்கூடாது. நம்பிவான்னு சொல்லலை, சிந்தித்துவான்னு சொல்லுது வேதம். அப்போ அம்பாள் வந்து மாயான்னு தானே சொன்னாங்க. மாயான்னு தான் சொன்னோம், அது இல்லவே இல்லைன்னு சொல்லலை. மாயானா என்னையா, அது எது இல்லையோ அது மாயா. எது இல்லையோங்கிறதுல எப்படி இல்லைங்கிறத சொல்ல வேண்டாம், இல்லைங்கிறத சொல்ல வேண்டாம். இருக்கு இல்லைங்கும்போது தான் நம்ம அது இருக்காது, அது நம்பாதுன்னு சொல்கிறோம். புரியுதா? ஏற்கனவே அது இல்லைன்னு சொன்னால் அதை நம்ம பேச போகிறதே இல்லையே. இருக்கிற மாதிரி இருக்குல்ல, வசீகரமாக இருந்தால், பிரகாசமாக இருந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம பின்னாடியே போய்டும். கலர் அடித்து பெயிண்ட் அடித்து கொடுத்தா கல்லை கூட விற்றுடலாம், மண்ணை கூட விற்றுடலாம். ஏன்னா அழகாக இருக்குது, வசீகரமாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ திங்ஸ்லாம் அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கொடையை கவுத்து போட்டு ஏகப்பட்ட மெட்டீரியலை போட்டு வச்சுருப்பான். அவன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு போய்டுவான் அவன் நாளைக்கு 2000 3000 5000. ஆனால் அவன் விற்கிற பொருள்லாம் எத்தனை நாள் திரும்ப வரும் கேட்டு பாருங்களேன். நீ கேளேன் அவங்களுக்கே தெரியும். 1 வாரம் 10 நாள். சின்ன பொண்ணை பார்க்குற நேற்று இவ்வளோ தோடு என்னம்மான்னு கேட்டால், இது இப்போ கொஞ்சம் தான் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறதுல 5% தான், இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. செலெக்ஷன் பண்ணுறாங்களாம். ஏதான் காசாது பணமாது, மெட்டீரியல் தான் முக்கியம். மெட்டீரியல் உலகம்னு சொல்கிறது அதெல்லாம். என்ன ஆச்சு, இதெல்லாம் இப்போ மந்திரங்களாக வெளிப்படுத்துறது. ஏன்னா இதுக்குள்ளே விசாரம் இல்லை. இந்த விசாரத்தை உங்களுக்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு, அந்த சித்து தான் எல்லாமா செயல்படுதுன்னா, சித்து இல்லைன்னு சொல்ல, இருக்கு ஆனால் இல்லை. இருக்கு, மறைஞ்சிருக்கு, தோன்றும், திரும்ப மறையும். அதனால் மாயான்னு சொன்னாங்களே, அது இல்லையாச்சு. அது எப்படி இது பிரம்மஸ்வரூபம்னா இறைவனுடைய அபின்ன சக்தி தான், பிரிக்க முடியாத சக்தி தானே சித்து. அதுதான் ஜீவனும் பரமனும் ஒன்று. இப்போ இந்த நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அடையணும், அறியணும்னு சொல்கிறப்ப நீ அடையாமல் இருக்கியா, அறியாமல் இருக்கியா, ஆனால் அப்படி தானே இருக்க அப்படின்னு தோணுதில்லை உனக்கு. நீ அறிய என்னவாகும், நீ கேட்க குருவோட விசாரம் செய்ய இந்த உபாதிகள்லாம் விலைக்கு போயிடும். அதுதான் வத்திரேகம்னு பேர். டூப்ளிகேட்டெலாம் என்னது ஃபேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேக்கு, டூப்ளிகேட்டு, இமேஜினேஷன்ஸு, இன்னொரு பேர்லாம் இருக்குது அந்த இதுக்கு, கவரிங் இமிட்டேஷன், அதெல்லாம் போயிடும். அவங்களுக்கெல்லாம் இமிட்டேஷன் தான் பிடிக்கும். புரியுதில்ல? ஒன்று பிரவருத்தி, ஒன்று நிவர்த்தி. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஆணுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கான், பெண்ணுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கான் இறைவன்.
ஒரு வீட்டுக்குள்ளே இல்லை, ஒரு பெண்ணுக்குள்ளே ஆணும் ஒரு ஆணுக்குள்ளே சரி பாதி பெண்ணும். எல்லா தத்துவத்துலையும் கல் மண் எல்லாருக்குள்ளேயும் ரக்ஷிதா எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்காங்க சரிபாதி. இன்னொரு என்னது இருமுகன் இருக்காங்க. கோவம் வந்து தூக்கி அடிக்குன்னு வச்சுங்க, அப்போ உள்ள பையன் இருக்கான்னு அர்த்தம். ஆச்சா அது மாதிரி இப்போது இந்த எதெல்லாம் இங்கே நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்கல்ல அதெல்லாம் எடுத்து காட்டுது. அது புரிஞ்சிச்சா? எது புரிஞ்சிச்சா? நான் இருக்கணும் வாழணும்னு இப்போ சொல்கிற, அப்போ நீ இல்லைன்னு அர்த்தம். அதுதான் நீ இருந்திருக்கேங்கிறது அர்த்தம். அங்கே தான் பயணிக்கிறேங்கிற அர்த்தம். நீ அறிய அறிய அதுவாகிற, அப்போ சத்து இல்லை. இந்த சத்து இந்த இருக்கணும் வாழணுங்கிறது சச்சிதானந்தமாகிடுது. புரியுதா? நுட்பமான விஷயம் இது. ரொம்ப எளிமையாக 2-3 கிளாஸ் அப்படியே பேசி நினச்சிட்டு இருக்காதிங்க. என்ன இது திரும்ப 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 வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப பேசுகிறேன்னு அர்த்தம், பேசணும்னு அர்த்தம். அதனால் இது அங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். அறிஞ்ச பிற்பாடு ஆப்ஜெக்ட் இல்லை, அறியாத வரைக்கும் நீ அதை தேடிட. அப்போ தான் அங்கே ஒன்றும் இல்லைங்கிறான். அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது, இவனை அங்கே அழைச்சிட்டு போன ஒன்று இருக்கே அதை விட்டுடுறான். சரி நீ பிரம்மமாகவே இரியா, நீ பிரம்மமாகவே இரு, நான் வந்து சித்தாவே இருக்கிறேன், 2 இருக்கிறதா வச்சுக்க. நீ அங்கே போனதுக்கப்புறம் இல்லைங்கிறல்ல, அங்கே போன பிற்பாடு ஒன்றும் இல்லைங்கிற. இல்லைன்னு சொல்கிறது யாருன்னு கேட்டாலும் அங்கே ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம் வந்துடும். அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிற எப்போ சொல்கிற? அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிற. அங்கே உன்னை அழைச்சிட்டு போனது யார்? அங்கே ஒன்று இருக்குன்னு நான் அழைச்சிட்டு போனது யார்? அங்கே தான் இறைவன்னு சொல்கிறோம், அதுதான் சத்துன்னு சொல்கிறோம், அதுதான் முக்தி கொடுக்குதுன்னு சொல்கிறோம். புரியுதா? இது பல பல சந்தர்ப்பத்தில் பேசுவேன், இருக்கட்டும். இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ளே போகலாம். தாம் அக்னி வர்ணா, அந்த சித்தானது அக்னியாகவும் எழுத்துக்களாகவும் தபஷா தபசக்தியாகவும் ஜுவலந்தி அக்னி சுடராகவும் வைரோச்சினி, வைரோச்சினிங்கிறது ஒரு 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 பலின்னு ஒரு அவனுடைய தாய் தாய். கர்ம பலேஷு, கர்மங்களுக்கு பலம், நீங்கள் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு பலன் கொடுக்கறதும் பலன் கொடுக்குற சக்தியும். ஜுஷ்டாம் துர்காதேவி, அசுர சக்திகளை வதம் பண்ணக்கூடிய துர்காவாகவும். சரணமகம் பிரபத்தியத்தே, அந்த சக்தியை அடியேன் சரணாகதி செய்கிறேன். சுதராம், சுதராம் நாசியத்தே தமக, சுதராம்னா ரொம்ப ஸ்டிக்காக இருக்கக்கூடிய என்னுடைய இருட்டை, என்னுடைய அறியாமையை அவள் நாசம் செய்யட்டும். அந்த சதி சக்தி நாசம் செய்யட்டும். இப்போ கேட்குற பிரார்த்தனை பண்ணுறவன் சித்தா இருக்கான், அம்பால சத்தா நினைக்கிறான். புரியுதில்ல? அதனால் அது நான் சத்துன்னு சொல்லிடுச்சு. நான் பிரம்மஸ்வரூபினின்னு சொல்லிச்சா. இப்போ அம்பாள் பிரம்மஸ்வரூபினின்னு சொல்கிறது தப்பா ரைட்டா? கரெக்டு. பிள்ளையார் சொல்கிறாருன்னு வச்சுக்க, நான் பிரம்மஸ்வரூபன்னு, கரெக்டு. யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, மனுஷனே சொல்லும் போது கடவுள் சொன்னால் என்ன? இப்போ உங்களுக்கு தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் தெரியுதில்ல? ஒன்று தமோகுணம் மிருகம், இன்னொன்று ரஜோகுணம் பாதி மிருகம் பாதி மனுஷன், இன்னொன்று சத்துவகுணம் தேவனாக இருக்கிறது. அதனால் வாழ்க்கை சத்துவகுணத்தில் அமைங்கன்னு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்கள். முக்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான தர்மங்கள்லாம் பண்ணு, நிறையா பண்ணு, எல்லை இல்லாமல் பண்ணு, ஒன்றும் கெட்டு போகாது. தான தர்மம் பண்ணு, சத்துவகுணம் வளர வளர வாழ்க்கை எப்படி மேம்படுது பாரு. முகமே வாடி இருக்காது, பல 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 பலன்னு துக்கமே இருக்காது. இப்போ பிரச்சனைகள் வந்தால் கூட சிந்திப்பேனே தவிர கவலைப்பட மாட்டேன். சிந்திப்பேன், சிந்திச்சா கரெக்டான சொல்யூஷன் வந்துடும். முன்னாடி சொல்கிறேன், இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். என் வேலை எப்போ ஏந்துக்கிறேன், எப்போ தூங்குறேன், யாரை பார்க்குறேன், ஒன்றுமே கிடையாது. 5 வருஷம் ஆச்சு ஃபோனை தொட்டு, அவசியம் இல்லாமல் போச்சு. அதனால் தமாக்னி வர்ணா தபஷா ஜுவலந்தி வைரோச்சனி கர்மபலேஷு ஜுஷ்டாம் துர்காதேவி சரணமகம் பிரபத்தியத்தே, சரணாகதி ஆகிறான் சத்துக்கிட்ட.
அப்போ நீ அறிய நீ அதுவாக ஆகும்போது நீ அதுவாக ஆகிறல்ல, அதை தான் தத்துவமசின்னு சொல்கிறாங்க. நீ அதுவாகிறாய்ன்னு சொல்கிறோம்ல, அது நீயாக இருக்கிறது, இல்லை நீ அதுவாக இருக்கிறாய், இப்படி தானே சொல்கிறோம். இதை அறிஞ்சின்னா அது வாயிடுவேன். இப்போ நீ அறியாதனால நீ அல்பமாக இருக்க. இது நல்லா உள்வாங்கிக்க. உங்கள் டேலண்ட்டில் நீங்கள் நின்னீங்கன்னா எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கணும். எக்ஸிக்யூஷன் மிகச்சரியாக இருக்கிறது அவசியம். இனிமேல் வரக்கூடிய கிளாஸ்லாம் கூட இன்னும் சீரும் சிறப்பமாக அமையணும் முருகான்னு கேட்டுருக்கேன் சுவாமிகிட்ட. ஆனால் கேட்குற எல்லோரும் இப்போ 10க்கு 7 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களாம். 10க்கு 10 கேட்டவன் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் உள்ளே வந்துடணும். ஞானத்துக்குள்ள வந்து எல்லோரும் முக்தி நிச்சயம். உள்ளே வந்த எல்லாருக்கும் முக்தி நிச்சயம். ஆகலைன்னா என்ன கேளுங்க, வந்து தைரியமாக கேளுங்க. தேவி அடுத்த மந்திரம். தேவி வாச்சம் ஜனயந்த தேவதா தேவாஸ்தாம் தேவர்களால் உருவாக்கப்பட்ட வாச்சம் வாக்தேவி, பிராணதேவர்களால் உருவாக்கப்பட்ட வாக்தேவி. உள்ளே இருக்கிற பிராணன்லேருந்து தானே வாக்கு வருது. பிராணன் சூக்ஷ்மம், பஷ்யந்தி வைக்கரி, சூக்ஷ்ம வைக்கரி, ஸ்தூல வைக்கரின்னு அதை சொல்லுது. விஸ்வரூபாக வாக்கு நீ தான், விஸ்வம் உலகமாக இருக்கிறாய், பசவனோ ஜீவர்களாக இருக்கிறாய், வதந்தி என்று என்கிறார்கள். சா நோ மந்திரேஷு ஊர்ஜம் துகானாம், அவள் எங்களுக்கு மந்திரேஷு சுகமும் ஊர்ஜம் சக்தியும் துகானாம் கறந்து கொடுக்கட்டும். தேனூர் காமதேனு போல, காமதேனு பசு பால் கொடுப்பது போல, காமதேனு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கறது போல அந்த சக்தியானவள் எங்களுக்கு சுகமும் உணவும் எல்லாம் தரட்டும். ஸ்மா அனுப சுஷ்டு துதைத்து, அவர் எங்களது இந்த துதியை நன்றாக மனமும் வாக்கும் சேர்த்து பேசக்கூடிய இந்த துதியை ஏற்று தரிசனம் தரட்டும். காலராத்திரி காலனுக்கு ராத்திரி, காலனுக்கு காலனாக இருக்கக்கூடியவள் பிரம்மஸ்துதாம் தேவர்கள் துதிப்பாடும் அல்லது வேதம் துதிப்பாடும் வைஷ்ணவியாக இருக்கக்கூடியவளே. வார்த்தைகள்லாம் அந்த சித்தனுடைய பெருமைகளை எடுத்து, உங்களுடைய பெருமைகள் தான். சித்துனா யார்? சித்துனா பெண்ணு, அம்பாள் நினச்சிக்காதீங்க, நாம தான் அது. நான் சொன்னாலே என்னது, இப்போ வந்துட்டோமா, நெருங்கி வந்துட்டோமா, நான் சொன்னால் யானது இருக்கணும். சச்சிதானந்தங்கிறது சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குள்ளேயும் இருக்கா இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் இருக்கா இல்லையா? அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேங்கிறதான் நான். அதுக்கு பேர் தான் சத்து சித்து ஆனந்தம். அதை பிரம்மம்னு சொல்கிறோம். தோன்றுனா நாம, தோன்றனா பிரம்மம். புரியுதா? அதுதான் இருக்குது, அதுதான் அறிவாக இருக்குது, உணர்வாக இருக்குது, அதுதான் ஆனந்தமாக இருக்கிறது. இப்போ நான் சகசிராரம் சொன்னேன்ல, உயிரை சுற்றி இருட்டு இருக்குது, அதை நீ கடக்கும்போது தூங்கிடுவ, அது தியானம். தூங்கக்கூடாது, அது விசாரம் சொன்னமா. அங்கே என்ன ஏற்படுதுன்னு கேட்டால், அங்கே தான் சிவபோகம் சொல்லக்கூடிய அத்வைத நிலை ஏற்படுகிறது. சாட்சாத்காரம் அங்கே தான் ஏற்படுகிறது. ரியலைசேஷன் அங்கே தான் ஏற்படுகிறது. ஆமாம் நான் பிரம்மம்னு அப்போ தான் அகம் பிரம்மாஸ்மி பிறகுது. ஆமாம் நான் பிரம்மந்தான்கிற ஒரு உணர்வு, உள்ளுணர்வை யாராலும் கிரியேட் பண்ண முடியாது. பாருங்கள், அது மெய்ப்பொருள். உள்ளுணர்வு செய்யலை, அது ஆதாரமாக இருக்குது, அது இருக்குது, எப்போதும் இருக்குது. நாம் தான் அது மேலே என்ன பண்ணோம்? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், பஞ்சகோஷம், ஜாகிரத அவஸ்தா 96 ஸ்க்ரீனை போட்டு என்ன பண்ணி வச்சுருக்கோம்? மூடி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த பிராரப்தத்தை கடக்க முடியும். இந்த 96 தத்துவம் இல்லைன்னா பிராரப்தம் கடக்க முடியாது. இப்போ அந்த நுட்பத்தை நீ பிடிச்சிட்டீங்கன்னா இந்த 96 தத்துவமும் செயலில் இருந்து போயிடும். அங்கே தான் வத்திரேகம்னு பேருது. 96 பிரித்தாச்சு, எஞ்சி இருக்கிறது நீ. 96 பிரிக்கிறதுக்கு தான் ஒன்று ஒன்றா
அறிஞ்சிக்கிட்டே வரும். வைஷ்ணவி நீ தான் வைஷ்ணவி ஒரு நாடி, சரஸ்வதி ஒரு நாடி சொன்னோமா. பிராமி தான் பரம்பொருளோட இரண்டரை கலந்த நிலை. சிவபோகத்தில் அத்வைதமாக இருக்கிறது பிராமி. பிரம்மசக்தி வித்மகே தன்னோ பிராமி பிரஜோதயான்னு வரும். தத்புருஷா ஒரு காயத்ரி இருக்கு. சரி, வைஷ்ணவி அடுத்தது. வைஷ்ணவியாக இருக்கிறவள் நீ தான். ஸ்கந்த மாத்திரம், ஸ்கந்தனுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஸ்கந்த மாத்திரம் அழகாக சொல்லிட்டான். முருகப்பெருமானுடைய தாயாக இருக்கக்கூடியவளும். சரஸ்வதி, அம்பா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேர் தான் அதிகமாக பேசுகிறாங்க. பொதுவாக வேதத்தில் பாக்கி லோகங்களெல்லாம் கவனிக்கிறது இல்லை. மனுஷனுக்கு இந்த 3 லோகம் தானே, ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம். அதான் பூகு புவக சுவக, அப்புறம் பிரம்மம் துரியக, அதான் 4 லோகம்தான் பொதுவாக பேசுகிற. பாக்கி இடையில நிறைய இருக்குது, 11 நிலைகள் இருக்குது. இருக்கிறதுல கடைசியாக இருக்கிறது நாம தான். இங்கே தான் தபஸ் பண்ண முடியும், இங்கே தான் நியமங்கள் இருக்குது, இங்கே தான் ஆச்சாரம் இருக்குது, இங்கே தான் எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்குது. ஜாதி மதம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இதுலேருந்து நீ என்ன பண்ணணும், கடந்துடணும், துரியத்துக்கு போயிடணும். முதல்ல துரியத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்க கை தூக்குங்க. என்ன இவ்வளோ சுலவாக இருக்கீங்க, ஷார்ப்பாக இருக்க வேண்டாமாப்பா, டக்குன்னு இருக்க வேணாமா. ஆப்பான்னு சொன்னால் அது தெரியுதுல்ல. சரஸ்வதி தக்ஷதுகிதரம், தக்ஷனுடைய மகள். தமாமக பாபநாசினி, பாவனா புனிதவதி. சிவாம் சிவ அப்படின்னு சொன்னால் சிவ அப்படின்னா சிவம், சிவா அப்படின்னா அம்பாள். புரியுதா? இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் குணகர்மன்னு சொன்னால் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரேன் இன்ட்ரோ. அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவேன். இப்போ புள்ளிகளாக வைக்கிறேன். பெரிய சப்ஜெக்ட் அது புரிஞ்சிடுச்சுன்னா ஞானம் 75% கன்ஃபார்ம் ஆகிடும். தெளிவாகிடுவீங்க. இதுதான் நான் இப்படி தான் செயல்படணுங்கிறது அதை உங்களை யாராலும் மாற்ற முடியாது. கரெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும். இந்த குணகர்மா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தமோ குணம் எப்படி வருது, ரஜோகுணம் எப்படி வருது, சத்துவகுணம் எல்லாம் முதல் பாயிண்டில் சாப்பாடு தான் அதுக்கு மூலாதாரம் சொல்லியாச்சு. சாப்பாடு மூலாதாரம். சத்துவகுணத்தை பற்றி பேசினா நீ அது ஒரு உயிரை கொள்றிய, அங்கே ஒரு உயிரை கொள்றிய, ஆக்கிய உயிரை கொள். இங்கே அது பேச்சு இல்லை. நுட்பமான அறிவு வேணுமா, நுட்பமாக உள்ளே போகணுமா, புரியணுமா உனக்கு. அந்த வழியே இல்லாத இடத்துல எங்கே இருக்குன்னு வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்டில் நீ உள்ளே போகிற. அந்த நுட்பத்தை அறிவிக்கிறது சத்துவகுணம். ஏன் அதுக்கு மட்டும்னா அது அதோடைய சுபாவம். தூங்குறது ஒரு சுபாவம், வேலை செய்கிறது ஒரு சுபாவம், நுட்பமாக பயணிக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. அந்த ஆனந்தமய கோஷம்தான் காரண சரீரம். இங்கே இருட்டில் நம்ம தூங்கிறோம், டெய்லி போயிட்டு வரோம். நம்ம ஹிருதயத்தின்னு வச்சு தான் வேதம் சொல்கிறது. சகசிராரம் நம்ம புரியறதுக்காக அடியேன்னு சொல்லுவேன். இருதயத்தை வச்சு தான் வேதம் சொல்லுது. இருதயம் மனுஷ உடம்புல இருதயம் எங்கே இருந்தான்னா, காலில் இருந்தான்னா, நடுவில் இருந்தான்னா, தலையில் இருந்தான்னா. இருதயங்கிறது நடு. இருதயங்கிறது ஒரு உறுப்பு இல்லை. இருதயங்கிறது ஒரு நடுப்பகுதின்னு அர்த்தம். அந்த உடம்புக்கு நடுப்பகுதி எது அப்படி பார்த்தா நாபி தான் வரும். 4 ஜானில் நாபி வரும். 5 6 7 8 ஆச்சா. ஸ்கந்த மாத்திரம் சரஸ்வதி தக்ஷதுகிதம் தமாம் பாவனா சிவாம் வணங்குகிறோம். அப்போது இந்த குணம் இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா நீங்கள் உடனே செயல்பட்டுறீங்க. ஒரு எண்ணம் வந்தால் உடனே செயல்படும். முதல்ல ஆக்ஷனை நிறுத்து. எல்லா ஆக்ஷனையும் முதல்ல நிறுத்து. ஒன்றுத்துக்குமே ரியாக்ட் பண்ணாது. இன்ஆக்ஷனாக இரு கொஞ்சம் நாளைக்கு. உன்னால் இருக்க முடியாது, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். இன்ஆக்ஷனாக இருக்க முடியுமா? இருந்தால் பெரிய ஞானியாச்சே, நீ முக்தி அடைஞ்சிட்டியாச்சே. நீ இருக்க மாட்டியா? பேசாமல் இரு. லப்போட்டு பேசாமல் எப்படி இருக்கிறது? அது மாதிரி
எந்த குணத்தை உன்னோட வரக்கூடிய எண்ணங்கள் எந்த குணத்தில் வருது, என்ன வேலை சொல்லுது, ரெண்டுத்தையும் சிந்திக்கணும். தமோ குணத்தில் வருதா, ரஜோ குணத்தில் வருதா, சத்துவ குணத்தில் வருதா எண்ணங்கள். நீ அப்படியே ரியாக்ட் பண்ணுற, தமோ குணத்தில் ரியாக்ட் பண்ணுறியா, ரஜோ குணத்தில் ரியாக்ட் பண்ணுறியா, சத்துவ குணத்தில் ரியாக்ட் பண்ணுறியா? நீ வந்த பிரச்சனைக்கு நீ எப்படி ரியாக்ஷன், இது ஒரு மைண்டில் வச்சுங்க. கர்ம, விகர்ம, அகர்ம எழுதலாம் வேண்டாம், இதெல்லாம் உள்வாங்கக்கூடிய விஷயம். கர்ம ஆக்ஷன், விகர்ம ஃபோர்பைடன் ஆக்ஷன், அகர்ம இனாக்ஷன், பிரதியா உடனே ரியாக்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் ரியாக்ஷன் சொல்லியாச்சு. ஆக்ஷன், ரியாக்ஷன், இன்ஆக்ஷன், ஃபோர்பைடன் ஆக்ஷன், 4 ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் வந்து நீட்ஃபுல் ஆக்ஷனாக இருக்கணும். பாயிண்ட்டு எல்லாத்தையும் நீ செயல்படக்கூடாது, நீ அர்த்தம் இருந்தால் தான் செயல்படணும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் செயலை ஒன்று மிகச்சரியாக சிந்திப்பீங்க, மிகச்சரியாக சிந்தித்து தான் செயல்படுவீங்க. இப்போ தான் சிந்தித்து செயல்படுன்னு சொன்னாங்கல்ல, சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க. எதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிந்தித்து செயல்படும் சொல்ல வேண்டாம். நீ கரெக்டாக சிந்தித்து உன்னுடைய மூளை கரெக்டாக வேலை செஞ்சு கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த வார்த்தையை மட்டும் இன்றைக்கி கேட்டு வச்சுங்க. ஸ்வசிவம். அடுத்தது மகாலட்சுமி. ஒரு 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 காயத்ரி இந்த இதில் வந்திருக்கு. மகாலட்சுமிச்ச வித்மகே சர்வசித்திச்ச தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாத். ஓம் பூர்லக்ஷ்மி, புவர்லக்ஷ்மி, ஸ்வர்லக்ஷ்மி, காலகர்ணியம் தன்னோ மகாலட்சுமி பிரஜோதயாத். நரசிம்ம பூர்வதாபநிஷம் உத்தரதா இதுலேயே ஒன்று வருது. அது இந்த உபநிஷத்து பணம் தரித்திரத்தில் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா இல்லற பணம் குறைபாடு, என்ன பணத்தட்டுப்பாடு இல்லாமல் போகும். என்னது? மகாலட்சுமிச்ச வித்மகே ஓம் சேர்க்கணும். ஓம் மகாலட்சுமிச்ச வித்மகே, மகாலட்சுமியாக இருக்கக்கூடியவளே, சர்வசித்திச்ச தீமகி, சர்வசித்தி தரக்கூடியவளே, தீமகி தியானிக்கிறோம், வழிபடுகிறோம். தன்னோ தேவி பிரஜோதயாத், நீ எங்கள் அறிவை தூண்டுவாயாக. நமக்கு உத்வேகம் கிடைக்கணும்ல, இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம் இருந்தானே செய்வோம். இந்த பிரஜோதயாத்து வார்த்தை அவங்க தூண்டி விடு, சத்காரியங்களை தூண்டி விடுன்னு சொல்கிற மாதிரி. அதித்தியும் நீ தான். அதித்தியை பெற்றவளும் ஹிய ஜனிஷ்ட, அதித்தியை பெற்ற தக்ஷன். அதித்திங்கிற ஒரு தேவதாவுக்கு எல்லாம் அவங்க தான் தாய், எல்லா தேவதைக்கும் அவங்க தான் தாய். அதித்தின்னு பேர். தாய் வந்து அதித்தி, தந்தை வந்து தக்ஷன். தக்ஷன் நிறைய தக்ஷன், தக்ஷனா திறமையானவன் அர்த்தம், எந்த வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். யா துகிதா ஏ தவ தாம் தேவதா அன்வயஜாயந்த பத்ரா அமிர்தம். அதித்தியை பெற்ற தக்ஷனே துகிதான் துவதாம், தாயான அவள் தேவா அன்வஜாயன் பல தேவர்களை பெற்றவள். அமிர்தா இறக்காத தேவர்களை பெற்றவள். பத்ரா கல்ச்சரானவள், பண்பட்டவள். தேவர்கள் என்ற உறவுகளை ஏற்படுத்தியவள். பந்தவக, அவளும் அம்பாள் தான் சொல்ல வருது. அவளும் சித்து தான். 6 மணிக்கு புறப்பட்டிங்கன்னா காமாட்சி தரிசனம். இல்லை அந்த லொக்கேஷன் வாங்கிடுங்க, அவன்கிட்ட சொல்லி பிரகாஷ்கிட்ட லொக்கேஷனும். காமயோனிகி, காமயோனிகி காமத்துக்கு அவதான் தாய். காமகலா ஆசை, இச்சாசக்தி. காமன்னா எல்லா இச்சைகளும் அதில் வந்துடும். காமயோனிகி காமகலா வஜ்ரபாணி. வீணாபாணி போய், தண்டபாணி போய், சக்கரபாணி போய், சங்குபாணி போய், வஜ்ரபாணி வஜ்ரத்தை கையில் வைத்திருப்பவள். குஹா ஹிருதயத்தில் வசிக்கக்கூடியவள். ஹஷா
இந்த வார்த்தையெல்லாம் அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் எழுத்துக்களை கூட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் மந்திரம். அது பீஜ மந்திரத்தை தனித்தனி எழுத்துக்களை ஹஷா அப்படின்னா ஹா ஷா, ஹான்னு ஒரு எழுத்து, ஷான்னு ஒரு எழுத்து. மாத்தரிஷ்வா காற்று, அப்ரா மேகம், இந்திரஹா இந்திரன், புனர்குஹா குகையில் வசிக்கக்கூடியவள், இன்னொரு உள்வட்டம், ஷகலா சா க லா 3 எழுத்து. அதெல்லாம் பீஜ மந்திரம். அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. அதனால் அதுக்குள்ளே இருக்குது, நிறையா இருக்குது. நான் அதுக்குள்ளே போகல. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஹோமமாக பண்ண போகிறேன். பண்ணதெல்லாம் போதும். அதனால் எளிமையாக தத்துவமசியில் ரொம்ப ஃபில்டர் பண்ணிவிடுவேன். ரொம்ப ஃபில்டர் பண்ணி அமிர்தமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நல்லபடியாக அது அமையணும். தத்துவமசி அந்த ஒரு வார்த்தையை, அதுதான் உத்தமமான வார்த்தை, இந்த மக்களுக்கு சென்று சேர வேண்டிய வார்த்தை. அந்த தத்துவமசியை எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ, சும்மா ஒரு 15 வயசு குழந்தையிலேருந்து 65-70 வயசில் எல்லாருக்கும் அது புரிகிற மாதிரி அது ரொம்ப வடிவமைக்கணும் முருகா அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். மந்திரங்கள்லாம் கேதர் பண்ணிகிட்டே வரேன். செலெக்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எடிட் பண்ண முடியாது. இப்போ என்னது மெட்டீரியல் கலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, மந்திர கலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. அது ஒரு 200-300 மந்திரங்கள் எடுத்துட்டேன். அதெல்லாம் டைட்டில் பண்ணி சிம்பிளிஃபை, எல்லாம் சிம்பிளிஃபை. ஒரு வார்த்தை கூட சாமானியர்களுக்கு தெரியாத வார்த்தையாக இருக்கக்கூடாது. எல்லா வார்த்தையும் தெரிஞ்ச வார்த்தையாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம தமிழில் சம்ஸ்கிருதம் நிறைய கலந்துருக்கு. அந்த வார்த்தைகளாக பயன்படுத்தி அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போகணும் முயற்சி பண்ணுறேன். முருகன் விருப்பம் நடக்கட்டும். ஷகலா ஷா க லா வெவ்வேறு எழுத்து. மாயையா மாய, புருஷ புரு ச ஏஷா பலவிதமான சுகத்தை தரக்கூடியவள். விஸ்வமாதா உலகத்துக்கே தாய் ஜனனி. ஆதி வித்யா ஓம் ஓங்காரம். ஏன்னா வெளிப்பட்டதெல்லாம் அவள் தானே. உள்ளே இருந்தால் ஓங்காரம், இதே உள்ளே இருந்துச்சுன்னா சத்து. சத்தம் வெளியில் போட்டுச்சு, பிராணசக்தியிலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிடுது. வித்யோம் ஏஷா ஆத்மசக்தி, ஆத்மசக்தி பரமாத்மசக்தி. ஒரு இடத்துல சுயம் ஜோதிகி அனந்த சக்தி, ஆத்மசக்தி. இந்த வார்த்தையெல்லாம் என்னை ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, உணர்வு நிலையை கொண்டு போகும். அப்படியே மேலே கொண்டு போகும். நம்ம 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 இந்த உயிரானது இந்த சகசிராரம் நோக்கி பயணிக்கும். சில வார்த்தைகள் அப்படி இருக்குது. மந்திரங்கள்லாம் கூட காலையில் அம்பாள் மந்திரங்களும் சரி, சாமி மந்திரங்களாக இருக்கட்டும் சரி, மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணும்போது அது எனக்குள்ளே போனால் லயமாகிடுறோம். மந்திரம் நின்று போயிடுது. எனக்கு லயமாகிடக்கூடாது. அது பேர் பாவசமாதின்னு பேர். அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரோபாட்டாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி ஏஷ ஆத்மசக்தி, ஆத்மாவுடைய சக்தி. ஆத்மா வேறு சக்தி வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஏஷா விஸ்வமோகினி, உலகத்தையே மயக்குபவள், வசீகரிக்கக்கூடியவள். பாசம் அங்குஷம், ஆயுதங்கள்லாம் வச்சு பாசம் அங்குஷம். பாசம் ஒரு கயிறு, அங்குஷம் ஜீவராசிகளை, இந்த அயோக்கிய பசங்களெல்லாம் பிடிச்சி கட்டுறது, வச்சு குமாங்கத்து குத்துறது. அந்த அங்குஷத்தால் என்ன பண்ணுறது? வேலை செய்ய, ஒழுங்காக போய் வேலை செய்கிற அப்போடா அவனை என்னது குத்துறது. பாசம் அங்குஷம். எதுக்கு கயிறு வச்சுருக்காங்க தெரியுதுல்ல? கயிறு பல இடத்துல வருது. கயிறு பல இடத்துல வருது. சில இடத்துல பாம்பாக தெரியுது. அது பாம்பு இல்லை, கயிறு தான். அறிவற்றவனுக்கு பாம்பு, அறிவுள்ளவனுக்கு கயிறு. பாச அங்குஷ பானம் தனுர் பானம் தரா எல்லாம் வச்சிருக்கா. ஏஷா மகாவித்யா, மகாவித்யா. அவித்யா போக்குறதுக்கு ஸ்ரீவித்யான்னு சொன்னால அந்த ஸ்ரீவித்யா இவங்க தான் மகாவித்யான்னு பேர். ஸ்ரீவித்யா உபாசனான்னு இருக்கு. அதில் உள்ள மந்திரங்களை தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதில் இருக்கிறதான் அங்கே போயிருக்கு. எல்லாத்தையும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக, இப்போ மந்திர சுருக்கமாக இருக்குல்ல, நம்ம சொன்னல, ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் வார்த்தை மட்டும்தான் இதுக்குள்ளே வச்சுருக்கு. அதோடைய விவரங்கள் எல்லாம், பொருள் எல்லாம் என்ன இருக்கு?
விரிஞ்சு பறந்து இருக்குது. அது அம்பாள் உபாசகர்களுக்கு அம்பாள் தனியாக அதை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சௌந்தர்ய லகரின்னு அம்பாள் பற்றி சங்கரர் எழுதியிருக்காரு. அம்பாள் உபாசகருக்கு அது தனி அர்த்தம் வரும். இப்போ எப்படி முருகப்பெருமான் நமக்கு எப்படி இந்த வேதாந்த ஞானத்தை சாமானியனுக்கு எடுத்து கொடுக்குறாரு, சாமானியனுக்கு எடுத்து கொடு. வெறும் டிரான்ஸ்லேஷன் பண்ணலையே. நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் விசாரம் வைக்கிறாரா இல்லையா? விசாரம் வைக்கிறது ஈஸ்வர கிருப்பாவாக தான் நான் பார்க்குறேன். நான் எப்போதும் ஏதாவது விசாரம் கொடுத்துறியா, ஒன்றாவது கொடுத்துறியா அடியார்களுக்கு அப்படின்னு கேட்டுறது. இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே வருவேன். அப்புறம் இங்கே வந்து கூட சில நேரம் விசாரம் உற்பத்தி ஆகிடும். சில நேரம் விசாரம் இருக்கும் மந்திரத்தில், அங்கேயே கண்டுபிடிச்சிருவேன். சில நேரம் இங்கே வரும், இங்கே வெளிப்படும், இந்த இடத்துல பேசும்போது வெளிப்படும். அதனால் ஸ்ரீ மகாவித்யாவல் மகாவித்யா ஏவம் வேத சோகம் தரதி. இதை அறிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துக்கம் பயம் இல்லாமல் போயிடும். இந்த துக்கமும் பயமும் குண கர்மத்தினால வருது. துக்கம் பயம் சம்சாரம், குணகர்மம் சம்சாரம், உபாதி எல்லாமே உபாதி. இதெல்லாம் வேத்தியரேகம் பண்ணிவிடுவாங்க, வேறுபடித்து நீக்கிடுவாங்க உபாதிகளெல்லாம். சோகம் தரதி, சோகம் இல்லாமல் போகும். நமஸ்தே அஸ்து பகவதி, அப்படிப்பட்ட பகவதி உன்னை வணங்குகிறோம். பகவதி மாதரசமான பாத்து சர்வத்தக, நீ வந்து தாயான நீ. இந்த மாதரம் வந்தே மாதரம் சொல்லணும்ல, நம்ம ஆளுங்களுக்கு தமிழர்களுக்கு கொஞ்சம் நல்ல வார்த்தை வந்தே மாதரம்னா கூட ஏன் அது மாதிரி சொல்கிற அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடாதா? ஏன் அங்கே மாத்திரங்கிற வார்த்தை மதருங்கிற வார்த்தை மாதரங்கிற வார்த்தையிலேருந்தால் மதர் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே. நீங்கள் ஹிந்தியும் இங்கிலீஷும் பல இடத்துல ஒத்துமையாக போகும், சம்ஸ்கிருதம் ஆகும். வந்தே மாதரம் சொல்ல மாட்டோம். பவதி மாதரம் மாதர சமான், பவதி மாதர சமான் தாயானி பாத்து சர்வதக, பலவிதமான தீய சக்திகள் எங்களை அட்டாக் பண்ணும், பாத்து அதுலேருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணு, பல யுக்திகளாக கடைபிடித்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி எங்களை காப்பாய். ஏஷ அஷ்டவசக, இவளே அஷ்டவசுக்கள். ஏஷா ஏகாதச ருத்ராக, 11 ருத்ரர்கள். ஏஷா துவாதச ஆதித்யா, ஆதித்யமும் சூரியனும் 12 சூரியனும் இவ தான். ஏஷா விஸ்வதேவாக, உலகத்தில் எத்தனை தேவர்கள் எல்லாம் இவ தான். சோமபாக அசோமபா, சோமபானம் சுராபானம் சொல்கிறாங்களே, இது மட்டும் எல்லாருக்கும் தெரியுமா? அது என்னையா, அது நெகட்டிவெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருங்க. அது ரொம்ப வேகமாக பரவிடுதில்லை, நெகட்டிவ்லாம் நல்லா வேகமாக பரவிடும். ஏன் சொல்லுங்கள்? அது வெளியில் தென்படும், பாசிட்டிவ் தென்படாது, நீ தான் தேடி போகணும். நெகட்டிவ் அது வெளியில் வந்து ரெடியாக நிற்கும். இப்போ எல்லா டிவிலையும் என்ன காமிக்கிறான்? நெகட்டிவ் தானே காமிக்கிறான். வேதாந்த யாராவது சொல்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். போட்டால் ஆஃப் பண்ணிவிடுவோம், சேனலை மாற்றிடும், யாருக்குமே பிடிக்காது. டொம்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு பாட்டில் இது போடு, காவாலை போடு, என்ன காவாலை அப்படின்னு போடு அப்படின்னு கேட்குது. நான் பண்ணுறது ஏஷா யாத்துதானா அப்படிங்கிற வார்த்தை. இப்போ இந்த வார்த்தை தான் இது. இதில் அப்படியே டைரெக்டாக மீனிங் என்னன்னு கேட்டால், இது வந்து ராட்சசர்களை விசேஷமாக இருக்கு. அவன் பேர் அவனெல்லாம் வந்து யாத்துதானான்னு சொல்லுவாங்க. ராட்சசர்களை விசேஷம், லீடர் மாதிரி வச்சுக்கலாம். அசுரர்கள், ராட்சசர் வேறு, ராட்சசர்களை விசேஷம் வேறு. பிசாசும் அவள் தான். அது உங்களுக்கு தெரியுமா? என்ன திரும்ப மாட்டீங்க? பயப்படாதீங்க, அடிக்க மாட்டாங்க. ஏன் பயப்படுறீங்க? யாமே இருக்க பயமே இல்லை. இத்தனை வார்த்தைக்கு அவர் சிரிக்கவே இல்லை. இந்த பிசாசுன்னொன்னே
அந்த பிசாது எங்கள் வீட்லேயே அப்படின்னுங்கிற மாதிரி அவர் சிரித்தார். இவர் தான் சிரித்தார். நைட்டு சாப்பாடு போடாத அவருக்கு என்ன. பிசாச்சா யக்ஷாகா, யக்ஷாவும் இவ தான். சித்தாகா, சித்தர்களும் இவர் தான். ஏன்னா சித்தி அசசித்தி இதெல்லாம் பிரதாயினியில். சித்தாகா, சித்தர்களும் இவ தான். ச ஏஷா சத்வ ரஜ தமாம்சி மூன்றிலும் இவ தான். ச ஏஷா பிரம்ம விஷ்ணு ருத்ர ரூபிணி. போதுமா? பிரம்மாவும் விஷ்ணுவாகவும் ருத்ர ரூபிணியாகவும் இருப்பவள் இவளே தான். ச ஏஷா பிரஜாபதி, பிரம்மாவும் இந்திரனும் மனுக்கள் மாணவர்கள் மனிதர்கள் எல்லாம். ச ஏஷா கிரகம், இந்த எல்லா கிரகமும் அதில் துஷ்ட கிரகம் எல்லா கிரகமும். நான் ஒன்றுமே சொல்ல, மந்திரம் இதில் இருக்கிறத நான் சொல்கிறேன்ப்பா. எனக்கு எதுக்கு ஒம்பு என்னாச்சு. ஏஷா கிரக, எல்லா கிரகம் பிடிச்சிருக்குல்ல சொல்லுவாங்களே. கிரக பிரவேசத்தை கிரக பிரவேசமாக மாற்றி போடுறானுங்க. இந்த அக்கிரமம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அக்கர்மம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்றைக்கி அக்கர்மம் சொல்லியிருக்கேன். அக்கிரமங்கிறது வரிசையாக இல்லாமல் குறுக்க வரான்னு அர்த்தம். என்னடா நீ செய்கிறது அக்கிரமமாக இருக்குன்னு, அது அக்கிரமம். அக்கர்மம் நீ செய்யக்கூடாத வேறு, இதெல்லாம் அக்கர்மம். அதுதான் அக்கர்மம், அதான் இன்னாக்ஷன். யக்ஷாகா சித்தாகா ஏஷ சத்வ ரஜ சமாம்சி ஏஷ பிரம்ம விஷ்ணு ருத்ர ரூபிணி ஏஷ பிரஜாபதி இந்திர மனு ஏஷ கிரகம் நட்சத்திரம் ஜோதிஷி ஜோதிடம் கலா காஷ்டா 64 கலைகள் கால ரூபிணி யமனையே சம்ஹாரம் பண்ணும் தாமகம் அவளை நாங்கள் பிரணனோமி நித்தியம் தினமும் வணங்குகிறோம். தா ஆபத்து ஹரிணி ஆபத்து துக்கத்தை தவிர்ப்பவள் தோற்கடிப்பவள். காலெல்லாம் மடக்கு உதச்சு விடாத. தேவி தேவி தேவா தேவி புக்தி முக்தி ரெண்டுமே அவள் தான். போகமும் அவள் தான், விடுதலையும் அவள் தான். கட்டுறதை இப்போ சொன்னால திரோபாவமும் அனுகிரகமும் அவள் தான். தேவி புக்தி போகத்தை கொடுப்பவளும் அவள் தான். முக்தி கொடுப்பவளும் அவள் தான். பிரதாயினி கொடுப்பவள் தருபவள். அனந்தாம் எல்லையற்றவள். விஜயாம் வெற்றி ஸ்வரூபிணி. சுத்தாம் தூய்மையானவள். சரண்யாம் தன்னை சரணடைந்தவர்களை பாதுகாப்பவள். சிவதாம் சிவனுக்கு சக்தியாய் இருப்பவள். சிவதாம் சிவாம் ரெண்டு வார்த்தையும் இருக்கு. அச்சா வியதிகார இதெல்லாம் வார்த்தை இருக்கும். ஆனால் அதுக்கு உள்பொருள் பீஜ மந்திரம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ இந்த வார்த்தையும் இந்த பீஜ மந்திரத்தையும் இந்த சுருக்கமான அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். வியாதிகார அப்படின்னு சொன்னால் சன்யுக்தம். வியாதிகார சன்யுக்தம்னா சர்வசித்தி தரக்கூடிய ஹ ப்ளஸ் இ ப்ளஸ் ரம், அதுதான் க்ரீம் சொன்னா இல்லையா. ஓங்காரம் ஆணினத்துக்குன்னா க்ரீம் பெண்ணினத்தில், அதாவது இந்த சகுன வழிபாடில் அங்கே மேலே ஆண் பெண்லாம் கிடையாது. சகுனத்தில் வழிபடலாம் ஆண் தேவதை பெண் தேவதான்னு. ஆணுக்கு ஓங்காரமும் பெண்ணுக்கு க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. க்ரீம் ரொம்ப பவர்ஃபுல். அங்கே என்னென்ன இருக்குன்னா வீத்தி ஹோத்திரம் இங்கு சமன்வித்தம் சேர்ந்தது, அதாவது ஹ இ ர இங்கு, அதுதான் க்ரீம். அதுதான் இதை நான் கொஞ்சம் கடந்து போய்ட்றேன். நான் உங்களுக்கு அவசியமும் இல்லை தேவையும் இல்லை. அர்த்த இந்து பாதி சந்திரபிந்துன்னு சொல்லுவோம். அர்த்த இந்துனா சந்திரன், அர்த்தனா பாதி. தேவியை பீஜம், அதான் ஹ்ரீம்.
சர்வார்த்த சாதகம். அர்த்தம் சர்வார்த்த சாதகம், எல்லா பொருளையும் தரக்கூடிய சர்வார்த்த சாதகம், எல்லா பொருளையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவள். அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா அதோடைய சிறப்பு அது. ஏவம் ஏகாட்சரம், எப்படி அங்கே ஏகாட்சரம் 3 எழுத்த 4 எழுத்த ஓம்னு சொன்னோமோ இங்கே அதே மாதிரி 4 எழுத்த ஹ்ரீம்னு சொல்லணும். மந்திர யதையான சாதகர்கள், சுத்த சேத்தசக தூய்மையானவர்கள், உபாதிகளை நீக்கியவர்கள், சித்து ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள் எல்லாம் வருவாங்க, குருமார்கள் எல்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறார்கள். தியாயந்தி பரமானந்தம் மயா. இதை தியானிக்க, ஹ்ரீம் தியானிக்க, ஓங்காரம் தியானிக்கிற மாதிரி ஹ்ரீம் தியானிக்க ஞானாம்புராசய, ஞானம் பிறக்கிறது. பிரம்மஞானம் கிடைக்குங்கிறது. அம்பாள் தானே ஞானம். யார் இந்த ஞானம்? யார் ஞானம்னா என்னங்க? ஞானம் யாருக்கு ஏற்படுது? ஞானம்னா என்ன? ஞானம் யாருக்கு ஏற்படுது? ஞானம்னா நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறது ஞானம். யாருக்கு ஏற்படுதுன்னா இந்த சித்துக்கு தான் ஏற்படுது. சித்து தன்னை மனமாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் ஸ்தூல உடம்பாகவும் சூட்சும உடம்பமாகவும் துக்கமாகவும் சந்தேகமாகவும் பயமாகவும் குழப்பமாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கல. இதெல்லாம் நீ கிடையாது. நீ தெய்வ அம்சம். உனக்கு பரம்பொருளோட உள்ள ஹிருதயத்தில் இருக்கக்கூடியது தான் உன்னுடைய இடம். அங்கே போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு அது ரியலைஸ் பண்ணுது பாருங்கள். இப்போ இந்த கிளாஸ் முக்கியம் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணதுனால தான் செயல்படுறீங்க, வாழ்கிறீங்க. அது மாதிரி தான் தெய்வாம்சம் அப்படிங்கிறத தெய்வாம்சமாக இருக்கும்போது தெரியாமல் குரு வந்து நீ இதுதான், நீ இப்படி தான் வாழணும் அப்படின்னு உன்னுடைய சொரூபத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போகும்போது நீ அதுவாகிடுற. இப்போ ஞானம் யாருக்கு ஏற்படுது? சித்துக்கு தான் ஞானம் ஏற்படுது. புரியுதா? அந்த ஞானம் இல்லாததுனால தான் அது என்ன பண்ணுது? பாவம் எங்கெல்லாம் தேடி அலையுது. ஏன் முடிவுக்கு வரலை அது. சர்வார்த்த சாதகம். ஏவம் ஏகாட்சர மந்திர யதையாக சுத்த சேத்தசக, சுத்தமான பியூர் கான்சியஸ்ன்னு சொல்லணும்ல. சித்தானது தன்னுடைய உபாதிகளையெல்லாம் நிர்வாணம்னு சொல்கிறோம் இல்லையா? சித்தானது தன்னுடைய உபாதிகளையெல்லாம் கடந்து ஆவரணங்களெல்லாம் நீக்கிட்டுச்சுன்னா அங்கே வந்து சுத்த சேத்தசம், பியூர் கான்சியஸ். இதை தான் அவனுங்க மொழித்தானே பேசியிருக்கானுங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டது தாங்க. ஒரிஜினல் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க மந்திரம், இதுதான் ஒரிஜினல். பாக்கி எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் என்னது? மொழிபெயர்க்கப்பட்டது தான், டிரான்ஸ்லேஷன் தான். இந்த ஞானிகள் கரெக்டாக டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்கன்னா அது உங்கள் உயிரை தொடும். சங்கரர் அதை பண்ணியிருக்காங்க, 10க்கு தான் பண்ணாங்க. அப்புறமா நம்ம பண்ணுறோம், சிறப்பு தானே, பெரிய விஷயம். இது தெரியாது யாருக்கும். இது நோபல் ஒர்க்குங்கிறது தெரியாது. இது நோபல் ஒர்க்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் கொண்டாடுவாங்க நம்மளை. குமரனை முருகப்பெருமானை கொண்டாடுவாங்க. குமரகுண்டத்துக்கு ஒரு முறை வருவாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஞான குருவை தரிசிக்கணும்னு நினைக்க எண்ணம் வரும் அவங்களுக்கு. எந்த உலகத்தில், இந்த உலகத்தில் 15 நாடுகள் கேட்குறாங்கன்னு 15 நாடுகள் எந்த உலகத்தில் இந்த ஆடியோவை கேட்டாலும், குமரன் வேதத்தை கேட்டாலும் முக்தி நிச்சயம். முக்தி ஆனால் ஒரு நாள் முருகப்பெருமானை வந்து தரிசனம் செய்வாயாக. அடியனுடைய ஆக்ஞா, பிரார்த்தனை இல்லை. அவன் நிரந்தரம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். சர்வார்த்த சாதகம். அச்சா, இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஹ்ரீமில் ஐம் க்ளீம், ஓம் ஹ்ரீம் சீம் க்ளீம் ஐம் ஓம் அம்னு வரும் மந்திரம். ஓங்காரம் தெரியும். ஸ்ரீம்னா லக்ஷ்மி, ஹ்ரீம்னா அம்பாள், ஐம்னா சரஸ்வதி, க்ளீம்னா காளி. இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. சும்மா இது ஒரு இலவச இணைப்பு கொடுக்குறோம். ஓம் பிரம்மா பிரணவம், ஹ்ரீம் அம்பாள், ஸ்ரீம் லக்ஷ்மி, க்ளீம் காளி, ஐம் சரஸ்வதி. வாணி, வாணி வீணா கலாவாணி.
அது வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப பாவம் போட்டு படுத்த வேண்டாண்ணே. அப்பாடா விட்டாரேன்னு தோணுது ஒருத்தர். இதோட நிறுத்தினார பௌர்ணமி. அதுவுமா எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? இன்றைக்கி வந்து பார்த்துருக்குது 20 மந்திரம் பார்த்துருக்கோம். அதில் வந்து 32 மந்திரம் இருக்குது. நாளைக்கு முடிச்சிடலாம். விசாரம் இல்லாட்டினாலும் அம்பாளுடைய நாமத்தை கேட்டிங்களா, இந்த ஹ்ரீம் மந்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அது பெரிய விஷயம். இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப மகத்தானது. நீ தேடி தான் தெரிஞ்சுக்கணும். குறை சொல்லக்கூடாது யாரையும். சொல்லித்தரல சொல்ல மாட்டாங்க. நீ தேடி கண்டுபிடிச்சிக்கணும். தேடி அலைஞ்சின்னா கிடைக்கும். நான் அடியானதெல்லாம் தேடி அலையில. நான் முருகப்பெருமான் கருணை. 76வது உபநிஷதா இது. ஸோ நாளைக்கு அதை பூர்த்தி பண்ணலாம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல டிவேல் முருகனுக்கு அரோ. அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகழே வெற்றிலே